சாமந்தி அர்ஜுன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம அர்ஜுன் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்ம சாமந்தி அர்ஜுன் கிட்ட சொல்கிறாங்க, இப்படி என்னால் தானே அங்கே அரசு மேடம் உங்களை வாட்டி வதச்சிட்டாங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. ஆனாலும் நம்ம சாமந்தி அர்ஜுனுக்காக அழுறது அர்ஜுனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அர்ஜுன் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க, எனக்காக ஒருத்தி அழக்கூட இருக்காளே அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம அரசி வீட்டை தான் காமிக்கிறாங்க. ஸோ மறுநாள் காலையில் பார்த்தோன்னா அரசி வீட்டுக்கு அவங்களோட அண்ணனோ தெரியல, அவங்க அண்ணனும் அவங்களோட ஒய்ஃபும் அவங்க பொண்ணும் நம்ம அரசி வீட்டுக்கு வராங்க. ஸோ அதை பார்த்ததும் அரசி செம்மையாக நடுங்குறாங்க. ஏன்னா நம்ம அரசி இப்போதாங்க பணக்காரியாக இருக்காங்க. ஆரம்பத்தில் வீடு வீடாக போய் சமைச்சு கொடுக்கறது, கோவில் குளம் போய் சமைச்சு கொடுக்கறதுன்னு ஒரு கூலி வேலை தான் இவங்களும் அவங்க அண்ணனும் சேர்ந்து பார்த்து வந்திருக்காங்க. ஸோ எங்கே இவர் வந்தால் அசிங்கமாக போயிடும், உண்மையெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிய வந்துருமெண்டு தான் அரசி அவரை பார்த்து பயப்படுறாங்க. என்னம்மா உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கா இல்லை அதிர்ச்சியாக இருக்கா அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம அரசி இதில் நான் அதிர்ச்சி ஆகிறதுக்கு என்னென்ன இருக்குது, நீங்கள் வந்தது சந்தோஷம்தான் அப்படின்னதும் இந்த பக்கம் அவங்க ஒய்ஃபும் அதானே உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்காக வந்திருக்க, இவ்வளோ சொத்து பத்தலாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்மளை பார்த்து எதுக்கு அவங்க பயப்படணும் அப்படின்னு அவங்களும் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம அரசியோட அண்ணன் சரிம்மா உன் பணக்கார வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னதும் நல்லா போயிட்டுருக்குன்னு அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் ஒரு முக்கியமான விஷயத்த அப்படியே ஞாபகப்படுத்திட்டு உனக்கு அதை பரிசாக கொடுக்கலான்னு தான் வந்தேன், எங்கே நீ பார்க்குறியா அப்படின்னதும் உடனே நம்ம அரசி என்ன அப்படிங்கிறாங்க. அப்போது அரசியும் இவங்களும் சேர்ந்து ஒரு கோவிலில் கூலி வேலை பார்த்து சமைச்சிருப்பாங்க, அந்த ஃபோட்டோ இருக்குது. ஸோ அதை காமிச்சதும் அரசி செம அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா இதுதானே உன் வாழ்க்கை, நல்லா இருக்கா பாரு அப்படின்னதும் பதட்டத்தில் ஃபோட்டோவை பார்த்துட்டு கீழே போட்டுடுறாங்க. அப்போ பார்வதி எடுத்து கொடுக்கலான்னு போகும்போதோ உடனே பதட்டப்பட்டு அரசியை பாஞ்சி ஃபோட்டோவை எடுத்து கொடுத்துட்றாங்க. உடனே பார்த்தோன்னா பரவாயில்ல, இது என்கிட்டே இருக்கட்டும், நல்ல பரிசு தான் அப்படின்னு அந்த இடத்துல ரொம்ப பதட்டப்படுறாங்க நம்ம அரசி. என்ன மேடம் இப்படி பதறாங்க, அதுவும் இவங்க அண்ணனை பார்த்து, இவங்க யாரையும் பார்த்து இப்படி பயப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்வதியம்மா அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா சரி அரசி விடு, இப்போ நான் திடீர்னு வந்திருக்கேன் என்ன பார்க்குறியா, இவன் என் பொண்ணு, அதனால் என் பொண்ணும் உன் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்படுறா, பேசாமல் நாம் சம்மந்தி ஆகிடுவோமே அப்படின்னதும் அரசி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. என்னம்மா அப்படி பார்க்குற, இவன் உன் பையனுக்கு முறை பொண்ணு தானே, அதனால் நான் என் பொண்ணு இனி இங்கே தான் இருப்பா, உனக்கு சம்மதமா அப்படின்னதும் ஆமாங்க அவங்க அப்படி என்ன சொல்ல போகிறாங்க, இது நம்ம வீடுங்க, அரசி கண்டிப்பாக சரின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னதும் ஆமாம்மா தாராளமாக இந்த வீட்டில் நீங்கள் எல்லாரும் இருந்துக்கலாம் அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா அந்த இடத்துக்கு ஆதவ் வராங்க. ஓஹோ இதான் ஆதவ் மாமாவா, மாமா எப்படி இருக்கீங்க மாமா அப்படின்னு வழிஞ்சு அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஆதவ் அந்த பொண்ணை கண்டுக்காம அங்கேருந்து போனதும் அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க. சரி ஆமாம் இந்த வீடெல்லாம் நல்லா தான் இருக்குது, நான் வெளியில் போய் சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னுட்டு இந்த பக்கம் நம்ம அரசியோட அண்ணன் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் பார்க்குறாங்க. பார்த்தா சாமந்தி பூ போட்டு டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் இப்படி பூவை சிந்த விடுறா அப்படின்னதும் இப்படித்தாம்மா இந்த டெக்கரேஷன் பண்ணுறா அப்படின்னு சாமந்தி சொல்கிறாங்க. ஐயே இங்கே பாரு அரசி அண்ணி எவ்வளோ பெரிய ஆள், அவங்களுக்காக டெக்கரேஷன் பண்ணுற பூவை இப்படித்தான் சிதற விடுவியா அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு அரசியோட மாமியார் வராங்க. இங்கே பாரு உனக்கு இதில் என்ன பிரச்சனை, அவள் சரியாக தான் பண்ணிகிட்ருக்கா, உனக்கு கஷ்டம்னா நீ இங்கேருந்து போ அப்படின்னதும் உடனே அந்த பொம்பளை முறைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாமந்தி ஏன் மேடம் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, ஆமாம் யார் இவங்க அப்படின்னதும் அரசி 2 அப்படின்னுட்டு பாட்டி அங்கேருந்து போனதும் ஐயோ அரசி வண்ணையே சமாளிக்க முடியல, இதில் அரசி 2 வரியா அப்படின்னு சாமந்தி அந்த இடத்துல டென்ஷன் ஆகுறாங்க.
அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மறுநாள் காலையில் வெட்டிங் அனிவர்சரிக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்து முடிச்சிருது. அரசி ரெடி ஆகலான்னு அவங்க ஃபேஷை வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது. ஐயோ அப்படின்னு கத்தும்போதும் மகேந்திரன் ஓடி வராங்க. என்னாச்சு அரசி, இப்போ எதுக்கு எப்படி கத்திட்ருக்க பாருங்கள், என் ஃபேஸு டல்லாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்றைக்கி ஃபங்க்ஷன் வர எவ்வளோ பெரிய விஐபிஸ்லாம் வருவாங்க, இது ஃபங்க்ஷன் முகம் மாதிரியாக இருக்குது, மேக்கப் போட்டாலே நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு அப்படின்னதும் உடனே அந்த இடத்துக்கு சாமந்தி வராங்க. என்ன ஆச்சியா அப்படின்னதும் இல்லைம்மா ஃபேஸ் வந்து டல்லாக இருக்குன்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, எங்கள் கிராமத்துலாம் உடனே ஸ்கின் வந்து க்ளோ ஆகுறதுக்கு மஞ்சளும் பன்னீரும் சேர்ந்து பூசினா அப்படியே அழகாக இருக்கும், வேணும்னா பூசி விடட்டுமா அப்படின்னதோ ஏய் உனக்கு இதெல்லாம் என்ன தெரியும், யாரும் உங்ககிட்ட கேட்டாச்சு, அசிங்கமாக இருக்கு, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னதோ இங்கே பாரு, நான் கேள்விப்பட்டிருக்க அரசி, ஒரு வாட்டி பூசிப்பாரு, கண்டிப்பாக உனக்கு செட் ஆகும், நீ வேணும்னா பாரு அப்படியே க்ளோவாக இருக்கும், இதில் கூட பாரபட்சம் பார்க்காத அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல அரிசி செமையாக முறைக்கிறாங்க நம்ம சாமந்தியை. சரி பூசி விடு பார்க்கலாம் அப்படின்னதும் சாமந்தி வந்து பூசி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல வாஷ் பண்ண சொல்கிறாங்க. பார்த்தா பளிச்சுன்னு இருக்கு முகம். இது பார்த்ததும் உடனே நம்ம அரசி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ சொன்னது சரிதான், நல்லா தான் இருக்கு, அதாம்மா நம்ம கிராமத்து வாசனை அப்படின்னுட்டு சாமந்தி போகிறாங்க. இந்த பக்கம் அந்த இடத்துல அரசி அண்ணன் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு இருக்காங்க. ஒரு வேலைக்காரி கையில் பூ கொண்டு வரும்போது தட்டி விட்டுடுறாங்க, உடனே கீழே விழுந்துருது. ஸோ அந்த வேலைக்காரியை கண்ணா பின்னான்னு தட்டிட்டு கண்ணை என்ன புடனிலையா வச்சிருக்கா அப்படின்னுட்டு அடிக்கலான்னு போகிறாங்க. உடனே அந்த இடத்துக்கு அரசியோட மாமியார் வந்துடுறாங்க. ஏய் நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், இப்போ எதுக்காக அந்த பொண்ணை அடிக்க போகிற அப்படின்னதும் இங்கே பாருங்கள் அரசியக்கா, அரசியை நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் சம்பாதிச்சு இதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க, ஆனால் இவன் நான் அவ்வளோ ஈஸாக கொட்டிட்டு போகிறா அப்படின்னதும் அதுக்காக கை நீட்டி நீ அடிப்பியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம அரசியோட அம்மா வந்து அந்த பொம்பளையை திட்டிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அப்பன்னு பார்த்து சாமந்தி வராங்க. அந்த பொம்பளை வந்து ஹாஷா நடந்துக்கிறத பார்த்ததும் என்ன இது, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்களாச்சு, இப்படி மோசமானவங்களா இருக்காங்களே அப்படின்னு சாமந்தி அந்த இடத்துல ரொம்ப வருத்தப்படுறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம அர்ஜுனை தான் காமிக்கிறாங்க. நம்ம அர்ஜுன் வந்து அவங்க ஆதவ் வந்து ஆனால் ஆதவ் செலக்ட் பண்ணி வச்ச ஹோட் ஷூட்டை போட்டுட்டு வராங்க. இதை பார்த்ததும் நம்ம சாமந்தி வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. ஆமாம் இந்த ஹோட் ஷூட் வந்து உனக்கு யார் எடுத்து கொடுத்தா அப்படின்னதும் அதுவா அந்த ஆதவ் அண்ணன் தான் அப்படின்னதும் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு பாரு டிரைவர் தம்பி, அதில் அழகாக இருப்ப அப்படின்னதும் இப்போ என்ன நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை நான் போடணும் அவ்வளோதானே, சரி போட்டுட்டு வரேன் அப்படின்னுட்டு அர்ஜுன் உள்ளே போய் சாமந்தி தனக்காக வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராங்க. ஸோ அந்த அழகில் மெய் மறந்து பார்த்துட்ருக்காங்க சாமந்தி. இதோட பார்த்தோன்னா இந்த ரிவ்யூ முடிச்சிருது. எனக்கு என்னமோ ஆதவ் வந்து நம்ம பார்வதி அம்மாவோட மூத்த பையனை தான் இருக்கணும். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.